வணக்கம். ஒரு புது காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதல் தடவையா வாரீங்கன்னு சொன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் இன்றைய இந்த காணொளியில என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் மியான்மர் நாட்டிலிருந்து குறிப்பிட்ட அகதிகள் வந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்தவ. அவர்களோட தற்போதைய நிலை இப்ப என்ன மாதிரி இருக்கு, அவர்கள் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்கீனம், அடுத்த கட்ட நடவடிக்கையா அவர்களுக்கு அரசாங்கம் என்ன செய்ய இருக்குது என்றதை பற்றியும், அதே போல நேற்றைய தினம் மல்லிகைப்பூ சந்தையில நடந்த விபத்துக்கான காரணமும் என்னன்னு சொல்லி அறியப்பட்டிருக்கு. நேற்றைய காணொலியில பார்த்திருப்போம். மேல் மாகாணத்துல இருக்கிற ஆசிரியர்கள் டியூஷன் கிளாஸஸ் எடுக்கலாமா இல்லையா என்ற தொடர்பான ஒரு சுற்றறிக்கை பற்றின ஒரு விவரத்தையும், இன்றையான் கொழும்பு பங்கு சந்தையில என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு என்றதை பற்றியும் தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம். தொடர்ச்சியா காணொலியை பாருங்க. நான் கஜந்தினி. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி இலங்கையிட முள்ளிவாய்க்கால் கடற்கரையோரமா கரையொதுங்கின மியான்மர் ரோஹிங்கியா அகதிகளின் தற்போதைய நிலை எப்படி இருக்கு, அவை இப்ப என்ன செய்து கொண்டிருக்கணும், எங்க இருக்கணும் என்றதை பற்றி ஒரு கேள்வி எல்லார்டையுமே இருக்குது. முல்லைத்தீவுல கரையிறக்கப்பட்ட அந்த மக்கள் முல்லைத்தீவுல அந்த படகை தரையிறக்க முடியாததாலையும், அதே போல அந்த மக்களை கனகாலத்துக்கு அங்க வச்சிருக்க இயலாதுன்றதால திருகோணமலை கடற்படையினர் அந்த மக்களை முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலைக்கு கொண்டு சென்றவர். திருகோணமலை நீதிமன்றத்துல அந்த மக்கள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில 11 பேர், அதாவது அந்த படகை ஓட்டி வந்தவர் மற்றது அந்த மக்கள் மியான்மர்ல இருந்து வெளிக்கிட்டு ஒரு கடல் பயணத்தை மேற்கொள்றதுக்கு யார் யார் ஆதரவு அளிச்சிச்சினமோ அவை உள்ளடங்கலாக ஒரு 11 பேரை உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு அனுப்புமாறும் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருந்த அதே நேரத்துல மிச்ச அவளா பேரையுமே மிரிஹானை தடுப்பு முகாம்ல தடுத்து வைக்கிறதுக்காகவும் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இந்த மக்கள் அகதியா ஒரு புகலிடம் கோரி இலங்கைக்குள்ள வரைக்குள்ள இலங்கையால உண்மைக்கு அவைக்குரிய அகதிக்குரிய அந்தஸ்து வழங்கி ஏழாம இருக்கு. ஏன்னு சொன்னா 1951ஆம் ஆண்டு அகதி உடன்படிக்கையில இப்ப வரைக்குமே இலங்கை கையெழுத்திடையில. இதனால அகதி என்று சொல்லி புகலிடம் கோரி இலங்கைக்கு யாராவது வந்துச்சுன்னு சொன்னா அந்த அகதிகளுக்கு இலங்கையால சட்டபூர்வமான ஒரு பாதுகாப்போ அல்லாட்டிக்கு அவை இங்க குடியுரிமை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ அல்லது அவங்களோட பிள்ளைகளோ சரி அங்கிருந்து வந்த அகதி மக்களோ இந்த நாட்டுல தங்களோட கல்வியை தொடர்ந்து மேற்கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ வழங்கப்பட போறது இல்லை. அதே நேரம் இப்படி வார மக்கள் இலங்கையில எங்கேயாவது போய் வேலை எடுக்கலுமான்னு சொன்னா அதுவும் இல்லை. சர்வதேச அமையங்களோட ஒத்துழைப்பு என்ன மாதிரி இந்த மக்களுக்கு கிடைக்க போகுதோ அந்த ஒத்துழைப்புல தான் இவர்களுடைய எதிர்காலம் அமைஞ்சிருக்குது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த மக்களுக்கு இலங்கை மக்கள் உதவி செய்தாலுமே இப்ப வரைக்குமே அரசாங்கத்தால ஒரு உதவி என்று செய்யறதுக்கு முடியாம இருக்கு. அதனால இந்த மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு வேறு பல ஆதரவுகளை சில அகதிகள் நிறுவனங்களும் ஐநா அகதிகள் உயர்நிலை ஆணையம் அதாவது UNHCR மூலமும் தான் அதுக்கு இப்ப வரைக்குமே கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்குது. பொதுவா இலங்கையிலிருந்துமே பல உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக பல மக்கள் அகதிகளா இலங்கையிலிருந்து வெளியேறி இருந்த போதிலும் அவை சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு சென்று அடைக்கலம் புகைக்குள்ள அந்த குறிப்பிட்ட நாட்டால எங்கட மக்களை அகதிகளா உள்ளெடுக்கிறதுக்குரிய சட்டம் அவைந்த நாட்டுல கையெழுத்திடப்பட்டிருந்ததால தான் புகலிடம் கோரி போன அந்த மக்களால அந்த புதிய நாட்டுல தங்களுக்கு கொண்ட ஒரு வாழ்க்கை, தங்களுக்கு கொண்ட ஒரு பாதுகாப்பு, தங்களுக்கு கொண்ட ஒரு கல்வி முறையை ஏற்படுத்தி கொள்றதுக்கு இலகுவா இருந்தது. ஆனா இலங்கையில அந்த சட்டம் இப்ப வரைக்குமே கையெழுத்திடப்படாததால இந்த மக்களுக்கு இலங்கையில ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குதா என்று கேட்டா இல்ல. அதனால இந்த மக்கள் திருப்பியுமே மியான்மர் நாட்டுக்கே நாடு கடத்துறதுக்குரிய அபாயமும் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அகதிகள் நிறுவனங்களோட உதவிகள் மூலமாக இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவை அனுப்பி வைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இப்ப இலங்கைக்கு ஒரு புது நெருக்கடி ஒன்று உருவாகி இருக்குது. இந்த 1951ஆம் ஆண்டு அகதிகள் சட்டத்துல கையெழுத்து இட வேணும் என்றதையுமே இலங்கை கையெழுத்திடா இந்த 1951 அகதி உடன்படிக்கையில மாற்றம் செய்யுமாறுமே சர்வதேச அமைப்புகள் இப்ப ஒரு நெருக்குவாரத்தை கொடுக்க தொடங்கி இருக்கு. நேற்றைய காணொலியில பார்த்திருந்தோம். மேல் மாகாணத்துல இருக்கிற ஆசிரியர்கள், அதாவது மேல் மாகாணத்துல கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்கள் தங்களோட பாடசாலையில தங்களிட்ட கல்வி பயில்ற மாணவர்களுக்கு
ஒரு பிரத்யேக வகுப்பு என்று சொல்லி எடுத்து அவையிலிட்ட கட்டணம் செலுத்தி ஒரு பிரத்யேக வகுப்பு எடுக்க முடியாது என்ற ஒரு சுற்றறிக்கை நேற்று சகல மேல் மாகாணத்தில் இருக்கிற பிரதி பிராந்திய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் சகல பாடசாலை அதிபர்களுக்குமே அனுப்பப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு இந்த சுற்றறிக்கை தொடர்பா தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க எதிர்ப்பொன்றை தெரிவிச்சிருக்கிறதால இப்ப தற்காலிகமா இந்த சுற்றறிக்கை இடைநிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இந்த சுற்றறிக்கையில மேலும் மேலும் ஒரு மீளாய்வு செய்து ஒரு தீர்மானம் எடுக்கிற வரைக்குமே இந்த சுற்றறிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்படுகின்றது. 21ஆம் தேதி இலங்கைன்ற பல்வேறு இடங்கள்ல பல விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அதுல ஹட்டன்லேருந்து கண்டி நோக்கி சென்ற ஒரு தனியார் பேருந்து மல்லியப்பூ சந்தையில 20 அடி ஆழத்துல விழுந்து விபத்து ஒன்று நடந்திருந்தது. இந்த விபத்துல 5 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் 2 முதியோர்களுமே மரணித்திருந்தவ. அதே நேரம் 30க்கும் மேற்பட்டாக்கள் காயமடைந்தும் இருந்தவ. இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி இப்ப தெரிய வந்திருக்கு. அந்த வகையில அந்த குறிப்பிட்ட தனியார் பேருந்து ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவின்ற கோரிக்கைக்கு அமைய ஒரு மோட்டார் வாகன பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சோதனையின் போது என்ன தகவல் வெளிவந்திருக்குது என்று சொன்னா, பேருந்துல டிரைவர் பக்கத்தில் இருக்கிற சீட்டின் கதவுண்ட பூட்டு பழுதடைந்திருந்ததாகவும் அந்த கதவு திடீரென்று திறக்கப்பட்டதால ஓட்டுநர் இருக்கையில இருந்த டிரைவர் இருக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் தான் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு டிசம்பர் 23ஆம் தேதி 2024 இன்றைக்குமே கொழும்பு பங்குச்சந்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான வளர்ச்சி ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கு. முற்பகல் 11:45 மணி அளவில் அனைத்து பங்குகளோட சுட்டன் 245 அதிகரித்ததா சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு அதிகரிப்பு 2022ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கு தான் முதலா நடந்திருக்கு என்றதையுமே தெரிவிச்சிருக்கிறான். அதே போல வரலாற்றில முறையா இந்த கொழும்பு பங்கு சந்தை என்ற அனைத்து பங்குகள மொத்த விலை சுட்டன் இன்றைக்கு 15,000 புள்ளிகளையும் கடந்து ஒரு சாதனையை படைச்சிருக்கு. இப்ப கொஞ்ச காலமாவே பங்கு சந்தையில இருக்கிற பங்குகள சுட்டன் மற்ற பங்குகள விலை சுட்டிகள் எல்லாமே அதிகரிச்ச வண்ணம் இருந்த போதிலும் இன்றைய நாள்ல பதிவாகின இந்த விலை விவரங்கள் ஒரு புதிய அதிகரிப்பா இருக்கு. இன்றைய இந்த வர்த்தக நாள்ல காலமா 11:45 மணி வரைக்குமே இந்த பங்குச்சந்தை இந்த மொத்த புரள்வாக கிட்டத்தட்ட 5 பில்லியன்கள் பதிவாகி இருக்கிறதாகவும் கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டிருக்கு. கடந்த ஒரு 4-5 நாட்கள்ல இலங்கைன்ற பங்குச்சந்தை விவரம் என்ன மாதிரி மாறி இருக்கு, அதாவது அனைத்து பங்குகள விலை சுட்டி என்ன மாதிரி மாறி இருக்கு, அதே நேரம் அன்றைய நாளுக்கான மொத்த புரள்வு என்னன்றதையுமே இந்த ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிறேன். இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் இன்றைய இந்த காணொளி. இந்த காணொளி சம்பந்தமான உங்களோட கருத்துக்களையும் கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க. இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க.